இங்கே ஒருத்தி ஒரு கண்டெய்னருக்குள்ளே மாட்டிக்கிறா. அவளுக்கு குடிக்க தண்ணி இல்லாதனால மேலே இருக்கிற தண்ணியை டாப்பாக விழுறத நக்கி நக்கி குடிக்கும் போது அதில் லைட்டாக துரு இருக்கிறதுனால அவளுடைய பாடி டைஜஷன் பண்ணாமல் வாமிட் பண்ணுவாள். ஆக்சுவலாக அந்த கண்டெய்னர் எங்கே இருக்குன்னா ஒரு நடுக்கடலில் இருக்குது. இந்த கண்டெய்னருக்கு மேலேருந்து எப்படி ட்ராப்பாக தண்ணி வருதுன்னா வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக லைட்டாக தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு. கட்டத்துக்கு மேலே இப்போ ஒரு பிளான் பண்ணுறா. இப்படியே இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படியே உடைச்சி எப்படியே மேலே போயிடுறா. இவன் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே இவளுடைய குழந்தையும் இருக்கும். அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் இவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பா. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குளிருது. அதனால நெருப்பு ஊட்டி அன்றைக்கி நைட் எப்படியோ தூங்க வச்சாரு. அடுத்த நாள் மார்னிங் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்தால் சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணி தன்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே ஹோல்ஸ் விழுந்துரும், தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இவன் உள்ள என்னமோ எடுக்கலான்னு போகும்போது தெரியாமல் மறுபடியும் உள்ளே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கயிறு இவ்வளவோ கஷ்டப்பட்டு வெட்டிட்டு மேலே வந்துடுறா. மேலே வந்து பார்க்கும்போது அந்த கண்டெய்னரே மூழ்கி இருக்கு. இவளுடைய குழந்தை எங்கே போனானே தெரியாது. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ஷார்க்கு வந்து தண்ணி விடுறது. அந்த தண்ணி பட்டோன்னா அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தை கண்டுபிடிச்சி இவனாலையும் ரொம்ப நாளாக தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் சர்வே பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு மயக்கமே வந்துடுது. ஆனால் கடைசியில் என்ன ஆகுன்னா நிறைய பறவைங்களாம் வந்ததுனால ஒரு கப்பல் அந்த வந்து இடத்துக்கு வந்து காப்பாற்றிடுவாங்க.